போதாயன அமாவாசை தர்ப்பணம் 28th January Tuesday. இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி என்னெல்லாம் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் சாதனங்கள் எடுத்து வச்சுக்கணும்னு கூட சொல்லி விடுறேன். ஆദ്യമേ அதை செட் பண்ணி வச்சு விடலாம். தர்ப்பணத்துக்கு முன்னாடியே ஒரு சொம்பில ஜலம் எடுத்து வச்சுங்கோ, பஞ்சபாத்திரத்தில் உத்திரணையோடு கூடி வச்சுங்கோ, ஜலத்தோடு கூடி 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுங்கோ, 2 ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுங்கோ. அது கூடாக்கி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தட்டோ தாம்பாளமோ தர்ப்பண பட்டையோ எடுத்து வச்சுங்கோ. இதே மாதிரி ஒரு பவித்திரம் எடுத்து வச்சுங்கோ, 3 புல்லோடு பவித்திரம். அது கூடாக்கி ஒரு கூர்ச்சம் எடுத்து வச்சுங்கோ, தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கூர்ச்சம். 15 தர்பாய், 15 கட்டப்புல்லுன்னு பேர். அந்த கட்டப்புல்ல எடுத்து வச்சுங்கோ, 15 எண்ணம், 15 நம்பர். அதே மாதிரி ஒரு 1 ரூபி காயின் தத்தத்துக்கு வண்டி எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் தத்தம் பண்ணுறதுக்கு அமிர்த அது தத்தம் பண்ண சேஷம் பின்ன அந்த தட்சிணையை உங்களுக்கு வாத்தியாரோட அக்கௌண்ட்லேயோ இல்லை டைரக்டாவோ கொடுத்துக்கலாம். பின்ன உங்களுக்கு உட்காரத்துக்கு வேண்டி ஒரு பலகையோ பாயோ மேட்டோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் வயசானவா காலுக்கு புத்திமுட்டுள்ளவா உட்காரப்பட்டவாள்லாம் ஒரு சேரோ ஸ்டூல்லையோ உட்காந்துங்கோ. എന്നിട്ട് தர்ப்பணம் பண்ணுங்கோ. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துதான் தர்ப்பணங்கள் எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் ஆகும் இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி எடுத்து வச்சுக்கின்ற ஐட்டம்ஸ். இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை எப்படி செட் பண்ணி வச்சுப்பான்னு கூட சொல்லி விடுறேன். இது ஒரு 3 தர்பை இந்த நார்த் சைடா வச்சு விடுறது. அதாவது இது ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த். அடுத்தது ஒரு 3 தர்பை இந்த சைடு சவுத் சைடும் வச்சு விடுறது. 3 கட்டப்பல்லுன்னு பேரு. எல்லாம் 3 நம்பர். அதுக்கு சேஷம் இந்த கூர்ச்சத்தை, அதாவது நுனி எண்டு இங்கே இருக்கும். நுனி சவுத் சைடு இருக்கணும். சவுத் சைடுல நுனி இருக்கணும். ஒரு 3 தர்பை ஆசனத்துக்கு வேண்டி இந்த சைடிலே வச்சு விடுங்க. இப்படியாக்கும் தர்ப்பணத்துக்கு வேண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை செட் பண்ணி வச்சுக்கின்றது. ஆദ്യം ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து ஆஜமனம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா கிருஷிகேச, பத்மநாபா தாமோதர. அந்த பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிர விரல்ல போட்டுக்கிறது. ஒரு 3 தர்பை நீங்கள் உட்காந்து கழிவு அங்க கீழே ஆசனமா போட்டுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டு கையை தொடச்சு விடுங்க. 3 தர்பைய இந்த பவித்திரத்தோட கூடி விரல்ல இடுக்கி வச்சுங்கோ. அப்படி 2 கைகளை மடக்கிட்டு 5 പ്രാവശ്യം നെറ്റിയോട് ഫ്രണ്ട് ഭാഗത്തിലേ മുട്ടിക്കണം. ശുക്ലാം ഭരതരം വിഷ്ണം ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തകേ. അടുത്തത് പ്രാണായാമം. വിരലാല് മൂക്ക് അമർത്തി പിടിച്ചിട്ട് ഇടത്തെ മുക്കാല് ശ്വാസത്തെ ഉള്ളിൽ കിടക്കണം. 2 മൂക്കും മൂടിയിട്ട് മന്ത്രത്തെ മനസ്സിൽ വെച്ചോളണം. ഓം ഭോ, ഓം ഭവഃ, ഓം സുവഃ, ഓം മഹഃ, ഓം ജനഃ, ഓം തപഃ, ഓം സത്യം, ഓം തത്സവിതൃവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവസ്സുവഃ. അഷ്ടം എന്താ ഇടത്തെ മുക്കാല എടുത്ത ശ്വാസത്തെ വലത്തെ മുക്കാല കഴുകി വിടുന്നത്. 3 പ്രാവശ്യം വലത്തെ കാലം തുടരണം. ഓം ഓം ഓം. അടുത്തത് സങ്കല്പമാരി കൈകളെ തുടക്കി മേലെ വെച്ചിക്കുന്നത്. ലെഫ്റ്റ് കൈ കീഴ്, റൈറ്റ് ഹാൻഡ് മേലെ വെച്ചിക്കുന്നത്. തുടക്കി മേലെ വെച്ചിക്കണം. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാര ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം തഥൈവ ലഗ്നം സുദിനം തഥൈവ താരാബലം ചന്ദ്രബലം തഥൈവ വിദ്യാബലം ദൈവബലം തഥൈവ ലക്ഷ്മീപതേ അംഘ്രിയുഗം സ്മരാമി അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ഡരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തര ശുചി മാനസം വാചികം പാപം
കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ. ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണു തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത്. ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ. ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയാ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്തരെ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനെ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ടി സംവത്സരാണാം മധ്യേ ക്രോധിനാമ സംവത്സരേ ഉത്തരായനെ ഹേമന്തഋതൗ മകരമാസേ കൃഷ്ണപക്ഷേ ചതുർദശ്യാം പുണ്യതിഥൗ ഭൗമവാസര യുക്തായാം ഉത്തരാഷാഢ നക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം ചതുർദശ്യാം പുണ്യതിഥൗ. ஆனா அடுத்தது பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கணும். பழைய மாதிரி சங்கல்பம் மாதிரியே கைகளை தொடக்க மேலே வச்சுட்டு சொல்லுங்க. அப்ப அவன் கோத்திரத்தை சொல்றது ஹரித கோத்திரம்னா ஹரித கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம்னா பாரத்வாஜ கோத்திரம், கௌண்டின்ய கோத்திரம்னா கௌண்டின்ய கோத்திரம், அந்த மாதிரி சொல்லிக்கிறது. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய സ്വരൂപാണാം അസ്മദ് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം അതേ ഗോത്രം തന്നെ. ഗോത്രാണാം അമ്മയുള്ളവ ചൊല്ലണം. പിതാമഹി പിതുപിതാമഹി പിതുപ്രപിതാമഹീനാം അമ്മയില്ലാത്തവ ചൊല്ലണം. മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം ഇനി എല്ലാവരും ചൊല്ലണം. അമ്മാനകത്ത് ഗോത്രം ചൊല്ലുന്നത്, അതായത് മാമാട് അമ്മയുടെ ആദ്യത്തെ ഗോത്രത്തെ ചൊല്ലാം. ഗോത്രാണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാനാം മാതാമഹി മാതുഃ പിതാമഹി മാതുഃ പ്രപിതാമഹീനാം ച ഉഭയവംശ പിതॄണാം അക്ഷയ്യ തൃപ്ത്യർത്ഥം. അമാവാസ്യ പുണ്യകാലേ വർഗദ്വയ പിതॄൻ ഉദ്ദിശ്യ ദർശശ്രാദ്ധം ഹിരണ്യരൂപേണ അധ്യകരിഷ്യേ. തദംഗം തിലതർപ്പണം ച
കരിഷ്യേ. അത് ചൊന്ന പറഞ്ഞ அந்த பவித்திரத்தோடு கூடி 3 தர்பை அடுக்கி வச்சிருக்க இல்லையா, அந்த 3 தர்பை எடுத்து உங்களோட லெஃப்ட் கை எங்க இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்க. பூனல் வந்து ரைட்டு, பூனல் வலம் போட்டுக்கிறது பழைய மாதிரி. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டுட்டு கையை தொடச்சு விடுங்க. அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுங்க. ஒரு டிராப் ஜலத்தை அந்த 1 ரூபி காயின்ல விடுங்க. மந்திரம் சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு அப்படியே பூனல் வந்து லெஃப்ட், பூனல் இடம் போட்டுக்கிறது. மந்திரத்தை சொல்லுங்க. அமாவாஸ்யா புண்ணியகாலே தரிசஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்ரததே ஓம் தத்சத். அப்படியே அந்த 1 ரூபி காயின் கீழே வச்சுக்கிறது. இந்த 1 ரூபி காயின் வந்து ஜஸ்ட் தத்தமன் நம்புறேன். சரியான உங்களுக்கு என்ன மனசுக்கு தோன்றோ அந்த தட்சிணையை நீங்கள் உங்க ஆச்சாரியனுக்கு, உங்க வாத்தியாருக்கு நேரிட்டு கொடுக்க முடியுமான கொடுங்கோ, இல்லாட்டா அவருக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கோ. அடுத்தது பூனல் வந்து ரைட்டு, பூனல் வலம் போட்டுக்கிறது. அடுத்தது வந்து ஆத்ம பிரதட்சணம் பேரு. நின்னடத்திலே கிளாக் வைஸில் 3 பிரதட்சணம் பண்ணி ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். பிரதட்சணம் பண்ண முடியாதவா கையை கூப்பின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பிரதட்சணம் பண்ணப்பட்டவா ஆத்ம பிரதட்சணம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு எங்கேயாக்கும் போஸ்ட் பண்ணி வைக்கணுமோ வீடியோவை அங்கே போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பிரதட்சணம் நமஸ்காரம் எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் அடுத்த மந்திரம் போவாக்கி இருக்கிறது பண்ணி அங்கே வந்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ண பின்ன கண்டினியூ பண்ணுங்க. தேவதாபியः பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः ஏவ ச நமः சுதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. அப்படியே 3 ஆத்ம பிரதட்சணமான ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணி விடுங்க. நமஸ்காரத்துக்கு சேஷம் அப்படியே ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி அந்த தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்கோ பழைய இடத்துலயே. பூனல் வந்து லெஃப்ட், பூனல் வந்து இடம் போட்டுங்கோ. 2 எள்ள கையில வச்சுங்கோ. பாருங்க, எள்ள எடுக்கிறது எப்பயுமே ஒന്നിலே இந்த 2 விரலால தான் எடுக்கலாம், இல்லாட்டா அது கிடைக்காட்டா அந்த 3 விரலால எடுக்கலாம். ஒரு காரணவசாலும் எள்ள இப்படி எடுக்கவே பாங்களே. இது ராட்சச முத்திரைன்னு பேரு. இந்த கையா இந்த 2 விரலால எள்ள எடுக்கவே பாங்களே ஒரு காரணவசாலும். இப்படி எடுக்கிறதாகும் ஏற்றவும் சிரேஷ்டம். அப்ப இந்த 2 விரலால பவித்திர விரலும் இந்த கட்ட விரலால எள்ள எடுத்துங்க. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கு சேஷம் மந்திரம் சொன்ன முடிஞ்ச பின்ன அந்த தாம்பாளத்தில் தட்டில் இருக்கிற கூர்ச்சத்தில் அந்த எள்ள மறைச்சு போடணும். மந்திரத்தை ஆദ്യം சொல்லுங்க. ஆயாதபதரா சோம்யா கம்பீரைः பதிபிः பூர்வ்யைः பிரஜாம் அஸ்மभ्यं தததः ரேயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச ஓம் भूर्भुवस्सुवरोम् अस्मिन् कूर्चे वर्गद्वय पितॄन् आचार्यादीश्च ध्यायामि ஆவாஹயாமி. அது சொன்னா அந்த கையில் இருக்கிற அள்ளு இருக்கு இல்லையா, அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேல மறைச்சு போட்டு விடுவோம். அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பை அந்த கூர்ச்சத்துக்கு மேல இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கோ. சர்வத்திர இதமாசனம் அதுக்கு மேலே வச்சுடுங்க. அடுத்தது ஒருக்கா கூடி எள்ள மறைச்சு அந்த கூர்ச்சத்துக்கு மேலே போட்டு விடுங்க. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம். பாருங்க, அந்த உத்தரணி இருக்கு இல்லையா, அந்த உத்தரணியை அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. அப்படி என்ன இருக்குன்னா அந்த நம்ம தர்ப்பணம் பண்ற சமயத்தில் அது நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காக அப்படி செய்யறது. அப்போ அப்படி வச்சு செஞ்சா அது அந்த கூர்ச்சம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. லெஃப்ட் கையில் பஞ்சபாத்திரத்தை வச்சுக்கோ. ரைட்டு ஹேண்டாலும் വരുമ്പോൾ இப்படி தர்ப்பணம் பண்ணலாம். அப்பாவுக்கு 3 പ്രാവശ്യം തർപ്പണം, താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം. ഇതേ ഓർഡറിൽ വരും.
ചൊല്ലുമ്പോ പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അടുത്തത് അമ്മയുള്ളവ ചൊല്ലണം. പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമ്മേ ഇല്ലാത്തവ ചൊല്ലണം. മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അണ്ണാ ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിൽ ജലമില്ലാതെ ചൊമ്പിലേന്ന് വിട്ടും പോട്ടല്ല. ഇനി കോമണ എല്ലാവരും ചൊല്ലാം. മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഗുരുപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, സഖിപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, സഖിപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, സഖിപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതിപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതിപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതിപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, അമാത്യപത്നി സ്വധാനമസ്തർപ്പയാമി, സർവാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, സർവാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, സർവാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, സർവാ സ്വധാനമസ്തർപ്പയാമി, സർവാ സ്വധാനമസ്തർപ്പയാമി, സർവാ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം
സ്വധാസ്ത തർപ്പയതമേ വർഗദ്വയ പിതൃന് തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. அப்படி 3 പ്രാവശ്യം விட்டு விடுங்க. மறைச்சு அதுக்கு சேஷம் அந்த பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சு விடுங்க. அடுத்தது பூணல் ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது. நீங்கள் தர்ப்பணம் பண்ண இல்லையா தட்டு தாம்பாளம், அதை 3 பிரதட்சணம் பண்ணி வெஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியாதவா கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. அங்கே உட்கார்ந்த இடத்துலையே பிரதட்சணம் பண்ணப்பட்டவா அந்த மந்திரத்தை சொல்லி பிரதட்சணம் பண்ணுங்கோ. அந்த தர்ப்பண வட்டை தாம்பாளத்தை 3 பிரதட்சணம் பண்ணோம். நீங்க மாத்திரம் பிரதட்சணம் பண்ணா போரும். மந்திரம் சொல்லுங்கோ. தேவதாபியா பிதர்பியஸ்ச மகாயோகிபியா ஏவஜ நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானிஜ தானி தானி வினஷந்தி பிரதட்சிண பதே பதே. அந்த தாம்பாளத்தை 3 பிரதட்சிணம் ஆயிக்கஞ்சா வெஸ்ட்டை பார்த்து மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. நமஸ்காரத்துக்கு சேஷம் அப்படியே ஈஸ்டை ஃபேஸ் பண்ணி பழைய இடத்துலயே தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்கோ. பூணல் லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோ. 2 எல்லாம் கையில் வச்சுங்கோ. தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா கூர்ச்சம் தர்ப்பணம் பண்ணோமே, அந்த கூர்ச்சத்தில் யதாஸ்தானம் பண்ண போகிறோம். மந்திரம் சொல்லுங்கோ. ஆயாத பிதரஹ சோம்யா கம்பீரை பதிபிஹி பூர்வியை பிரஜாம் அஸ்மப்யம் தததஹ ரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச ஓம் போத்பவஸ்வரம் அஸ்மாத் கூர்ச்சாத் വർഗദ്വയ പിതൃന് ആചാര്യാദീശ്ച യഥാസ്ഥാനം பிரதிஷ்டாபயாமி. சொன்னோம்னா அந்த கையில் இருக்கிற தாம்பாளத்தில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் அந்த தட்டில் இருக்கு இல்லையா தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா கூர்ச்சம், அதை தொட்டு இந்த மந்திரம் கூட சொல்லுங்க. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாயச்ச. அடுத்தது அந்த தர்ப்பணம் பண்ணோம் இல்லையா அத்தனை நேரம் கூர்ச்சம் இருக்க அந்த தட்டில் இருக்க கூர்ச்சம், அந்த கூர்ச்சத்தோடு கெட்டடிச்சு அந்த புல்லை உங்களோட ரைட் ஹேண்ட்லேயே வச்சுங்கோ. அடுத்தது புல்லோடு கூடி லாஸ்ட் தர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த புல்லோடு நுனி இருக்க எண்டு அது சவுத் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், இந்த சைடு. பாக்கியுள்ள எள்ளும் அரிசியெல்லாம் பஞ்சபாத்திரத்திலே போட்டுவிடுங்கோ. பஞ்சபாத்திரத்து ஜலத்தோடு கூடி கையில் வச்சுங்கோ லெஃப்ட் கையில். லாஸ்ட் தர்ப்பணம் புல்லோடு கூடி தர்ப்பணம் பண்ண போகிறோம். மந்திரம் சொல்லுங்கோ. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து ஞான்ய கோத்ரிண தே சர்வே திருப்திம் ஆயாந்து மயோத்சிருஷ்டை குஷோதகை. அப்படியே புல்லோடு கூடி தர்ப்பணம் பண்ணிடுங்கோ. திருப்யத திருப்யத திருப்யதா அப்படி அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள வெள்ளம் எல்லாம் தட்டிலே விட்டுடுங்கோ. பாக்கி வைக்கண்டா. அந்த புல்லெல்லாம் தட்டிலே தாம்பாளத்திலே போட்டு விடுங்கோ. அடுத்தது பூணல் ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது. அடுத்தது நீங்க கையில் போட்டு நிற்கிறதே பவித்திரம், அந்த பவித்திரத்தோடு கட்டழிச்சு முடிச்சழிச்சு உங்களுக்கு லெஃப்ட்டுக்கே எங்கே இருக்கும் அந்த சைடில் போட்டு விடுங்க அந்த புல்லை. ஒருக்கா கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதர ரிஷிகேச பத்மநாபா தாமோதரா. பாருங்க, 2 உத்தரணி ஜலத்தை கையில் வச்சுங்கோ. காயேன வாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம்பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கீழே விட்டு விடுங்கோ. அடுத்தது ஒருக்கா அப்படி நமஸ்காரம் பண்ணுறது. தர்ப்பணம்
സമ്പൂർണം. അടുത്ത ബോധായന അമാവാസി തർപ്പണം വന്ന് 27th ഫെബ്രുവരി തേഴ്സ്ഡേ